நிகழ்தகவு. தங்கத்தில் முதலீடு செய்தால் பணம் இரட்டிப்பாகுமா? முதியவர்கள் மற்றும் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து பலை மோசடி. இனிக்க இனிக்க பேசி 80 சவரன் நகையையும் 40 லட்சம் பணத்தையும் சுருட்டிய சீட்டிங் கும்பல். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் வெட்டி வீசி விடுவோம் என கொலை மிரட்டல். ஃப்ராட் கும்பல் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? திருவள்ளூர் காந்தி ரோடு பகுதியில் இருக்கிற புவனேஸ்வரியுடைய கணவர் விக்னேஷ் ராமச்சந்திரா மருத்துவமனையில பல் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. புவனேஸ்வரியுடைய மாமியார் ஷர்மிளா வீட்டிலேயே டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அதே பகுதியில் உள்ள சரிதா தன்னோட 2 பிள்ளைகளையும் ஷர்மிளாவோட டியூஷன்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி சரிதாவுடைய ஃப்ரெண்டு நான்சியும் தன்னோட பிள்ளைகளை டியூஷன்ல சேர்த்து விட்டுருக்காங்க. சரிதாவும் நான்சியும் தங்களோட பிள்ளைகளை டியூஷன்ல கொண்டு வந்து விடுறது, திரும்ப அழைச்சிட்டு வர்றதுன்னு இருக்கிறப்போ ஷர்மிளா கிட்ட நல்லா பேசி இருக்காங்க. எவ்வளவு சொத்து இருக்குது, நகை இருக்குது, பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஷர்மிளா கிட்ட சரிதாவும் நான்சியும் நெருங்கி பழகி இருக்காங்க. நகை பணம்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்து ரசிக்க போறீங்களா? அதை ரெட்டி பார்க்க வேண்டாமா? பணத்தையும் நகையையும் வட்டி மேல வட்டி போட வச்சு குட்டி போட வைக்கிற சாமர்த்தியம் நம்ம கையில தான் இருக்குதுன்னு லேசா திரிய ஏத்துற நான்சி, நாங்க கோல்டு பிசினஸ் பண்றோம், 1 சவரன் கொடுத்தா 2 மாசத்துல அதை 2 சவரனா மாத்தி தர முடியும், எங்களோட டீம்ல இன்னும் ஒருத்தங்க இருக்காங்கன்னு தன்னோட தங்கச்சி ஷிபாவை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது எப்படி? நகை விற்கிற விலைக்கு இதெல்லாம் சாத்தியமாங்கிற கேள்வி ஷர்மிளாவுக்கு வந்தாலும் நம்ம கூட இவ்வளவு க்ளோஸா பழகுறாங்க, ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்குது. வீட்டுல சும்மா இருக்கிற நகையை வச்சு லாபம் பார்க்கலாம்னு நினைச்ச ஷர்மிளா மருமகள் புவனேஸ்வரி கிட்ட நீயும் நகைய சரிதா கிட்ட கொடுத்து டபுள் மடங்காக்குன்னு சொல்லி இருக்காங்க. எனக்கு என்னமோ சரியா படல, கொடுக்க வேண்டாம்னு புவனேஸ்வரியும் சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா நான்சியையும் சரிதாவையும் 100% நம்புன ஷர்மிளா மருமகளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தங்களுடைய கணவர்மார்களுக்கு தெரியாம 40 லட்சம் ரொக்கம் 80 சவரன் நகையை கொடுத்திருக்காங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் 2 மடங்கா கையில கிடைக்கும்னு நினைச்ச மாமியாருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. லாபமும் வரல, கொடுத்த நகையும் பணமும் வரல. அதனால நான்சிக்கு போன் பண்ண ஷர்மிளா, நகையும் பணமும் வாங்குனீங்க, லாபத்தையே கண்ணுல காட்டல, அதனால நகையையும் பணத்தையும் கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நகை பணத்தை எல்லாம் மறந்துருங்க, தர முடியாது. என் கணவர் பரிமள செல்வம் யாரு தெரியுமா? நீதிமன்றத்துல வேலை பார்க்கறாங்க, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. அப்பதான் சரிதா, நான்சி, சிபா 3 பேருமே சீட்டிங் லேடிகள் அப்படிங்கிறதே ஷர்மிளாவுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு புவனேஸ்வரியும் ஷர்மிளாவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து விசாரணை பண்ண போலீஸ் நான்சி, சரிதா 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. தலைமறைவா உள்ள சிபாவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனைவியோட பித்தலாட்ட வேலை எல்லாமே நான்சியோட கணவர் பரிமள செல்வத்துக்கு தெரியும்னோ, மனைவியோட தில்லாலங்கடி வேலைக்கு பரிமள செல்வம் உடந்தையா இருந்தாருன்னு சொல்லப்படுது. அதனால அவரையும் போலீசார் தேடிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கைது பண்ணி காவல் வாகனத்துல ஏறும்போது தில்லாலங்கடி பெண்கள் செல்போன்ல பேசிக்கிட்டே போனதுதான். வயதான பெண்கள், கணவனால கைவிடப்பட்ட பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், ஆதரவற்ற முதியவர்கள்னு இவங்களை குறிவச்சுதான் இந்த சீட்டிங் லேடிகள் தங்களுடைய வேலையை காட்டியிருக்காங்க. காரணம், வயசானவங்க எப்ப வேணும்னாலும் உயிரிழக்க நேரிடும், மிரட்டினாலும் தட்டி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பிளான் பண்ணி சீட்டிங் பிசினஸ்ல குதிச்சிருக்காங்க. அப்படி சுருட்டின பணத்துல தான் திருப்பாச்சி பகுதியில நான்சி லிஃப்ட் வச்சு ஆடம்பரமா வீடு கட்டி இருக்கிறதா அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. மாமியாரும் மருமகளும் சீட்டிங் லேடிகளோட தில்லாலங்கடி வேலையை வெளியே கொண்டு வந்த மாதிரி இன்னும் ஏமாந்த பெண்கள் நிறைய பேரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதாவும் சொல்லி இருக்காங்க.
நிகழ்தகவு.